இப்படியாக மனிதனின் ஒவ்வொரு முன்னேற்றமும் புழுவிலிருந்தும் பூச்சியிலிருந்தும் கிளியிலிருந்தும் இன்னும் நிறைய அனைத்து வாயில்லா ஜீவன்களில் இருந்துமே தன் வாழ்க்கையை கற்றுக்கொண்டான். நூல் என்பவன் எப்படி சிலந்தி வலை பின்னுவதை ஒரு நாள் முழுக்க கண் இமைக்காமல் பார்த்து கொண்டு பருத்தி ஆடையை கண்டறிந்தது போல் கரையான் புற்றை வைத்து கோட்டையை கட்டி பழகினான். அப்போதே நாகரிகம் என்பது அவனுக்குள் சிறிது சிறிதாக நுழைய ஆரம்பித்தது. அந்த மாற்றம் எல்லாம் மெல்ல மெல்ல ஒரு 100 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டே இருக்க அந்த மாற்றம் அவனுக்கு பேச்சு வழக்கில் நாகரிகமாய் மாறியது என்னவோ கடைசியில் தான். அந்த மாற்றமும் அவனுக்கு ஒரு பறவையின் மூலமாகத்தான் கிடைத்தது. அதே சமயம் மனிதன் முதலில் பேசியது நம் ஆன்மீக உச்சியான கன்னியாகுமரி கடற்கரையில் தான். நம் இந்தியாவில் இறைச்சியை பழக்கப்படுத்தாமல் அவன் தாவர உண்ணியாகவே இருந்தாலும் இந்தியாவிற்குள் வந்த ஆப்பிரிக்க கூட்டம் இறைச்சி உண்ணும் பழக்கத்தை இந்தியர்களுக்கு பழக்கிவிட்டு போயிருந்தது. இப்போது கன்னியாகுமரியில் மனிதர்கள் வேட்டையாடி அதை புசித்தும் தின்பதுமாய் இருந்த வேளையில் ஒரு மனிதனுக்கு மைனா என்ற ஒரு பெரும் அழகை கொண்டிருந்த ஒரு பறவையை கண்டு அந்த பறவைகளை பிடித்து கழுத்தை நெரித்து ரோமங்களை பறித்தான். புதிதாக பேசியது ஒரு மைனா. அழகிய குரலில் கீச் கீச் என்றபடி வாய்க்கு வந்தபடி கத்த ஒரு கிழவன் கூர்மையாக கவனித்தான். இவ்வளவு உயரமாக இருக்கும் நாமே இப்படி கீச் கீச் என்று கத்த இந்த சிறு பறவை என்னவோ குரல் கொடுக்கிறது என்று யோசித்தவன் அதை யாரும் இனி சாப்பிடக்கூடாது என்று கட்டளையிட அந்த கட்டளைக்கு அனைவரும் அடிபணிந்தார்கள். மைனாக்களை நிறைய பிடித்து மைனாவின் பழக்க வழக்கங்கள் என்னென்ன பேசுகிறது என்றெல்லாம் கூர்ந்து கவனித்து அதை அப்படியே தன் இனத்தாரிடமும் அதை கூறிக்கொண்டே வந்தான். ஒரு நாள் அந்த பறவைக்கு ஒரு பெண் பழத்தை பீத்து ஊட்டி கொண்டிருக்க அந்த மைனாவோ அம்மா அம்மா என்று கத்த பூமியில் மனிதன் பேசிய முதல் வார்த்தையே அம்மா என்றானது. அம்மா என்றால் பெண்மை என்றும் வார்த்தைகள் உருமாறிற்று.